வணக்கம் பரங்கிப்பேட்டை மீனவ நண்பன். இன்னைக்கு என்ன டாபிக் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு டாபிக் என்னன்னாக்க உலகத்தில் நிலப்பரப்பு நீர்ப்பரப்புன்னு இருக்கு. நிலப்பரப்போட நீர்ப்பரப்பு 3 மடங்கு அதிகம்னு சொல்கிறாங்க இந்த பூமியில். அப்போ அந்த நீர்ப்பரப்பில் எவ்வளோ உயிரிகள் இருக்கும்ன்றது நம்மளை கெஸ் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இன்னும் கணக்கு எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இத்தனை தான் இருக்குன்றது ஒவ்வொரு வெரைட்டியில் இத்தனை தான் இருக்குன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அந்தளவுக்கு ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்கான். கடல் மீன்களில் அசைவம் சைவம், அதாவது கவுச்ச சாப்பிட்ற மீன் இருக்கு, கவுச்சி சாப்பிடாத இருக்கு, கவுச்ச சாப்பிடாத இருக்கு, ரெண்டையும் சாப்பிட்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காடு இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே சிங்கமும் இருக்கு மான் இருக்கு. மான் சைவம் மட்டும் தான் சாப்பிடுது, இந்த சிங்கம் வந்துட்டு என்ன பண்ணுது நான்வெஜ் மட்டும் தான் எடுத்துக்குது. அது மாதிரி கடல் மீன்லயும் அந்த சூழல் இருக்குன்றதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம். மீன்ல வெஜ் நான்வெஜ்லாம் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. ரெண்டுமே எடுத்துக்கிறோம். வெஜ் எடுத்துக்கிறோம், நான்வெஜ் எடுத்துக்கிறோம். வெஜ் எடுத்துக்கிறோம், ரெண்டு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கடல் அந்த இதுவும் இருக்கு. இப்போ ரீசெண்ட் கணக்கெடுப்பில் நான்வெஜ் வந்துட்டு தமிழ்நாட்டில் 75% ஒரு நான்வெஜ் எடுத்துக்கிறவங்கள மக்கள் மதிப்பு. இது நம்ம சொல்ல சென்சஸ் சொல்லுதுங்க, அதை வச்சு நம்ம சொல்றோம். வரீங்கன்னா அதை சொல்லுங்க. அதான் சொல்ல வரதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் 3 மணி நேரம் படம் ஓடுது ஒரு நேரம், இப்போ 2 மணி நேரம் படம் ஓடுது பிக்சர். இப்போ 2 மணி நேரத்துல இன்னும் ஷார்ட் ஆகிறாங்க. ஏன்னா மக்கள் டக்கு டக்குன்னு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஓரம் எடுத்துக்கூடாது. நிறைய இருக்கு, லட்சக்கணக்கில் இருக்கு நான்வெஜ் எடுத்துக்கிற மீன்கள். இருந்தாலும் நம்ம ஷார்ட்டா முடிச்சுக்கலாம்னு பார்க்குறோம். 10 செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். முக்கியமா வெறித்தனமா நான்வெஜ் எடுத்துக்கிற ஒரு சில மீன்களை வரிசைப்படுத்தி வச்சிருக்கோம். அதுல 10லேருந்து சொல்லலாமா 1லேருந்து சொல்லலாமான்றதை நீங்க தான் சொல்லணுமா? நீங்க 10லேருந்து சொல்லுங்க பார்க்கலாம். 10லேருந்து 9, 8 அப்படி போகலாம். வாங்க. 10ல என்ன வச்சிருக்கேன் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. நம்பர் 10ல அதாவது நான்வெஜ் எடுத்துக்கிற மீன், வெஜ் எடுத்துக்கிற மீன் அடுத்த வீடியோவில் போடலாம். ரெண்டுமே எடுத்துக்கிற மீன் அதுக்கு அடுத்த வீடியோவில் போட்டுலாம். இப்போ நம்ம என்ன சொல்ல வரீங்க? இருக்காதீங்க சொல்றீங்களா? இருக்கல. இப்போ நான் சொல்ல வர்றது 10வது இடத்துல ஒரு மீனை வச்சிருக்கோம். அதாவது நான்வெஜ் சாப்பிட்ற மீன் கடல் விரால், ஆங்கிலத்தில் கோப்பியா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அவரு அப்படியே முழுங்குற தன்மை தான். அவரு கடிச்சு சாப்பிட்றத முழுங்குற தன்மை தான் மீன்களை. அது எப்படிங்க செரிக்கும் முழுங்குனா? பாம்புக்கு எப்படி செரிக்குன்னு ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? இல்லையே. அப்படி இதெல்லாம் டவுட் நான் கிளியர் பண்ணிடுறேன். சீரண சக்தி அதை பத்தி நான் சொல்ல போனா இன்னும் லென்த் ஆயிடும். வீடியோ பார்க்கறவங்க போர் அடிச்சா வேண்டாம். டாபிக் 10 டாபிக் மட்டும் போகும். ஆமா, செரிமானம், அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் கேப்பீங்க. நிறைய क्वेश्चन வரும். நிறைய கேள்வின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய போயிட்டு இருக்கும். நிறைய டைம். சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நிறைய டைம் இருக்கு, அதுல சொல்லிக்கலாம். இப்போ நம்ம இப்போ டாபிக் என்னன்னா நான்வெஜ் எடுத்துக்கிற மீன்களை வரிசைப்படுத்தி வச்சதுல 10 சொல்றோம். அதுல 10வது இடத்துல கடல் விரால் இருக்கு. ஓகேங்களா? கடல் விராலுங்களா? கடல் விரால் ஆங்கிலத்துல கோப்பியான்னு சொல்லுவாங்க. 9வது இடத்துல என்ன மீன் வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. 9வது இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பாலூட்டியான திருக்க மீன் வச்சிருக்கோம். திருக்க மீன் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஸ்க்ரேன்னு சொல்றாங்க. திருக்க மீன் உலக கடல்ல கணக்கு எடுத்து பார்த்தா 500க்கும் மேல இருக்கு. இன்னும் எண்டு ஃபினிஷ் பண்ணல. 500க்கு மேல இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுது. இதே தமிழக கடல்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15 வெரைட்டி இருக்கு. அந்த 15 வெரைட்டியும் ஒரு நாள் வீடியோல உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். இப்போ நம்ம அந்த பாலூட்டியான திருக்கைய 9வது இடத்துல வச்சிருக்கீங்க. 8வது இடத்துல என்ன வச்சிருக்கீங்க? 8வது இடத்துல பாத்தீங்கன்னா விலாங்கு மீன் வச்சிருக்கோம். விலாங்கு அப்படிதான் போங்களா? வளைஞ்சு தான் போகும். வீடியோ வளைஞ்சு தான் போகும். வளைஞ்சு தான் போகும். அது பாம்பு மாதிரி ஷேப் இருக்கும், ஆனா காது மட்டும் இருக்கு. மீன் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப விலாங்கு மீன் வர்த்தக விளக்கத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு. நம்ம கடல்ல இருக்கிறது, தமிழக கடல்ல இருக்கிறது மட்டும் சொன்னீங்கன்னா ஒரு பேரு, குறிப்பிட்ட பேரு, குளிரி, சேனா, இந்த மாதிரி விலாங்கு, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பேர்கள் இருக்கு. அது உலக கடல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க பாம்பு மாதிரியா மீன்கள். இருந்தும் நம்ம இதை வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறதுல 8வது இடத்துல வச்சிருக்கோம் இந்த விலாங்கு மீனை. அதாவது ஈல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? விலாங்கு மீனை. இப்போ 7வது இடத்துல என்ன வச்சிருக்கீங்க? சிவப்பு சப்பா இருக்கிறதுலே அதாவது பெரிய டைப்பு ஸ்னாப்பர்னு சொல்லுவாங்க. ரெட் ஸ்னாப்பர்னாக்கா சிகப்பா இருக்கிறது. அதுல பெருசா இருக்கிறது என்ன செய்யனாக்கா நான்வெஜ் எடுத்துக்குது. அதுல சின்ன டைப்லாம் இருக்கு, அது நான்வெஜ் ஒரு சில மீன்கள் எடுத்துக்கல. இதுல குறிப்பா போட்டோ போட்டிருக்கோம். அந்த மீன்கள்லாம் வந்துட்டு நான்வெஜ் எடுத்துக்குது. இந்த மீனை நம்ம அந்த ஸ்னாப்பர் வகை மீன்களை நம்ம வந்துட்டு 7வது இடத்துல வச்சிருக்கோம் நான்வெஜ் எடுத்துக்கிறதுல. இவ்வளோ மீனை பற்றி சொல்கிறீங்க, அது என்ன சாப்பிடணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். குறிப்பாக எதை சாப்பிடணும்னு சொல்லணும். எதை சாப்பிடணும் இப்போ நான் சொல்லல. 1வது இடத்துல வச்சிருக்கோம்ல, 1வது இடத்துல நான்வெஜ் சாப்பிட்றதுல வச்சிருக்கோம். அந்த மீன் சொல்லி முடிச்ச உடனே இது ஃபேவரட்டாக எதை எடுத்துக்குது, இதனோட சின்ன பொருட்கள் தான் எடுத்துக்குது. அது அந்தந்த மீன்கள் எதை எடுத்துக்குதுன்றத அந்த இப்போ 6வது இடத்துல பாத்தீங்கன்னா குரூஃபர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் எங்கிட்ட வந்துட்டு பன்னி சத்தான்னுவாங்க, காமனா களவான்னுவாங்க, வேர்ல்டு ஃபுல்லா சொல்ற பேரு அமூர்னுவாங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம். இதுல ஒரு
நமக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 ஐட்டம் இருக்கு. எக்ஸ்போர்ட்னா வெளில தான் அனுப்புறாங்களா, சாப்பிடக்கூடாதுங்களா? இங்கேயும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. சாப்பிட்றாங்களா? ஒரு முக்கியமான பொருளை வெளியில எடுத்துக்கிறாங்க. இப்போ இடைப்பட்ட காலத்துல இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிற பொருள்லாம் நம்ம மக்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம அங்க பார்த்த அனுபவத்துல, ஸ்பாட்ல பார்த்த அனுபவத்துல எக்ஸ்போர்ட் ஆகிற பொருள் ஆகிட்டு தான் இருக்கு. வாங்கி அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு டைம் வாங்கிட்டாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிற பொருள் மெயின் டாபிக் என்னன்னா அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. நல்ல விஷயம் இருக்கு. அதனால அது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கா விடாம. இப்ப நம்ம இருந்தோம் 6வது இடத்துல இந்த குருப்பர் மீன்களை வச்சிருக்கோம். 5வது இடத்துல என்ன வச்சிருக்கீங்க? 5வது இடத்துல பாத்தீங்கன்னா கோலா வகைகள் எண்ணிக்கை அற்றது இருக்கு. கோலா வகைகளை எப்படி ஆங்கிலத்தில் வைக்கிறாங்கன்னா ஃப்ளையிங் ஃபிஷ்னு வைக்கிறாங்க. ஃப்ளையிங்னா அது பறக்கிற ஷேப்பே ஒரு விளையாடுற மாதிரியே இருக்கும் ஒரு தோட்டம். அவங்க அப்படி இங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 100 மீட்டர் அப்பால வரைக்கும் பறக்கிற ஒரு தன்மை கொண்ட கோலா மீன்கள்லாம் இருக்கு. அதனால அது கோலா, அதாவது பறவையை சேர்த்து வைக்கிற மாதிரி பேர் வச்சுட்டாங்க. அது பறக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. ஆமா, அந்த கோலா என்ற பேர் கொண்டது எல்லாமே பறக்கும். அதுல பறவை கோலான்னு ஒண்ணு இருக்கு. அது 200 மீட்டர் அளவு கூட ஜம்ப் பண்ணி போய் தாய் எடுத்து நிக்கிற அளவுக்கு. இன்னொன்னு அந்த மூக்கு உள்ள பெரிய பெரிய கோலா எல்லாமே மூக்கு வச்சுள்ளதான். இதுல இந்த மயில் மீன் கோலா, ஏமன் கோலா எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி, கடல் காக்கெல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும். அதுல போய் ஜம்ப் பண்ணி அதை கேட்ச் பண்ற தன்மையெல்லாம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான கேட்ச் தீனி எடுக்கூட மீன் இது. ஓகே, இருந்தும் இதை நம்ம 5வது இடத்துல வச்சிருக்கோம். 4வது இடத்துல என்ன வச்சாங்க? 4வது இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஷீலா மீனை வச்சிருக்கோங்க. ஆங்கிலத்துல பேரகுடான்னு சொல்லுவாங்க. அந்த மீனை வச்சிருக்கோம். அந்த ஷீலா மீன் இருக்கு பாருங்க, அப்படியே லபக்குன்னு மாப்பு மீன் அப்படியே வாயில எடுத்துக்கோங்க. பாம்பு மாதிரி குடல் நீட்டா இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோம். அந்த பை இருக்கும். அது நிறைய மீன் மனவரையா அள்ளிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இது வளர்ச்சியும் அதிகம். குறிப்பிட்ட காலத்துல லென்த்தா வளரக்கூடிய ஒரு மீன் இந்த ஷீலா. அது ஏன்னா உணவு அந்த அளவுக்கு எடுத்துக்குது. அது வாயை திறந்தாருன்னா உள்ள எடுத்துக்க லபக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறவரும் அதே மாதிரி ஃபாஸ்டா வளர்றவரும் இந்த ஷீலா. இருந்தும் இந்த மீனை நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிறதுல 4வது இடத்துல வச்சிருக்கோம். இந்த ஷீலா மீனை, பேரகுடான்ற மீனை. ஓகேவா? 3வது இடத்துல என்ன வச்சிருக்கீங்க? 3வது இடத்துல பாத்தீங்கன்னா டூனா ஃபிஷ். அதுலயே எல்லோ டூனாவும் இருக்கு. எல்லோ டூனான்றது சுங்கான் கேரைன்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்ல அதிக வேக பார்க்கக்கூடிய மீன் எதுன்னு பாத்தீங்கன்னா சுங்கான் கேரை மீன் தான். அதாவது எல்லோ டூனா ஃபிஷ். அது டூனான்றது சூரை. அதுவும் கருப்பா தான் இருக்கும், இதுவும் கருப்பா தான் இருக்கும். ஆனா சூரையில பாத்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி இருக்கு. அது நம்ம அதை வெரைட்டி வகைகள் வீடியோ போடும்போது அதை சொல்லிக்கிறோம். சூரை டூனா ரெண்டையும் ஒன்னா சொல்லிக்கலாம். நம்ம ஒரே பேர் தான். ஆனா அந்த பெருசுக்கு வந்து கடல்ல வேகமா போகுது பாருங்க. ஓட்டப்பந்தயம் வச்சா ஃபர்ஸ்ட் இந்த டூனா தான் போகும். அவ்வளவு மூவ்மெண்ட் ஃபாஸ்டா போகும். இருந்தும் இந்த மீனை நம்ம 3வது இடத்துல வச்சிருக்கோம் நான்வெஜ் எடுத்துக்கிற மீன்ல. ஓகேங்களா? 2வது இடத்துல என்ன வச்சிருக்கீங்க? 2வது இடம் பாத்தீங்கன்னா அருவா மீச கொடுவா பார்வன்ற மாதிரி பாட்டுலாம் இருக்கு. பாட்டுலாம் இதுலயே வருங்களா மீனுங்களே? அருவா மீச கொடுவா பார்வா அறுமுகம் தான் கைய வச்சான் தூள்னு ஒரு பாருங்க ஒரு பாட்டு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. கம்பீரமான ஒரு மீன் அது. அவ்வளவு ஒரு கம்பீரம். கொடுவா எப்படி இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்க. அதே மாதிரி அவர் பவர்ஃபுல்லா உணவு எடுத்துக்கிறாரு. உயிரோட இருக்க பொருளை அடிச்சு நேருக்கு நேரு அடிச்சு உயிரோட சாப்பிடணும்னு நினைக்கிறவர் அவர். கொஞ்சம் அவர் டெத் ஆயிட்டாலும் வாழை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாரு. இதெல்லாம் ஒரு உணவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அவர். உயிர் மீன் தான் அவங்க ஃபேவரட் வந்து உயிர் அடிச்சு நேரடியாக லைவா சாப்பிடணும். அதனால இவரை நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிறதுல 2வது இடத்துல வச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப கேட்க ஆர்வமா வருது. ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன வச்சிருக்கீங்க? கடல் மீன்கள்ல சுவாரஸ்யம் நிறைய இருக்கு. அதை நம்ம இன்ட்ரெஸ்டோட பார்த்தா நமக்கே ரொம்ப இன்னும் தெரிஞ்சுன்னு ஆர்வம் இருக்கு. ஏன்னா கட்டுறதுக்கு கையளவு கல்லாதல் உழவன்னு சொல்லுவாங்க பாரு. அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த கடல் மீனை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம என்ன வைக்கலாம் உங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரியல என்னன்னு, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. முதல் இடத்துல டாப் 1ல எதை வச்சிருக்கோம்னா மில்க் ஷார்க், ஆங்கிலத்துல தமிழ்ல சுறான்னுவாங்க. சுறான்னு ஒரு மீன் இல்லை. அதாவது ஒயிட் ஷார்க்ன்றது ஃபர்ஸ்ட். அப்புறம் குரங்கு சுறா இருக்கு, கொம்பன் சுறா இருக்கு, படகான் சுறா இருக்கு. அது வெரைட்டி இருக்கு. அது வெரைட்டி நிறைய இருக்கு. அது நான் அப்புறம் அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம சொல்றது காமனான சுறா. எல்லாமே ஒரே மாதிரி தான் உணவு எடுத்துக்கும். இவனோட ஸ்டைலே வேற. இது எல்லாமே இவர்களுடைய சின்ன பொருள் தான், சின்ன மீன்கள் தான் எடுத்துக்குவாரு. ஆனா இவர் மட்டும் சின்னதும் தெரியாது பெருசும் தெரியாது. சின்னதை விட லைக் பண்ண மாட்டாரு. இவரோட பெருசா இருக்கிற பொருளை போயிட்டு கடிச்சு கடிச்சு தின்ன ஆசைப்படுவார். தெரித்திட்டு போய் கடிக்கணும். இவரோட டேஸ்ட் இப்படிதான் கண்டுபிடிக்காரு. அந்த மீனை தெரித்திட்டு போய் இவரோட தீனியை தெரித்திட்டு போய் சிங்கம் மாதிரி பிடிக்கணும், கடிச்சு பிடிக்கணும். அப்ப இவர் வந்து சாதாரணமான மீனை உணவை டிசைட் பண்ணல. அவரு நல்லா ரத்த ஓட்டம் எந்தெந்த மீன்ல இருக்கு, டூனா ஃபிஷ், வஞ்சரம், இந்த நல்ல ரத்தம் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு பாருங்க, அந்த மீன்கள்
மீன்கள் மட்டும் இவர் கேட்ச் பண்றாரு. அவர் கடிச்சா ரத்தம், அந்த அவர் கடிச்ச இடத்துல கடல்ல பாத்தீங்கன்னா ரத்தம், அந்த அளவுக்கு இவர் ரத்த தன்மை உள்ள மீனை தான் இவர் கடிச்சு எடுத்துக்குவாரு. அப்ப இந்த மீனை ஃபர்ஸ்ட்ல வைக்கிறீங்க. ஆமா, இவ்வளவு ஒரு ஃபோர்ஸான உணவு எடுத்துக்குது இல்ல, அப்ப இவர் தானே ஃபர்ஸ்ட்ல வச்சாகணும். இவ்வளவு எனர்ஜியான உணவை இந்த பால்சுரா எடுத்துக்குத, அந்த பால்சுரா நம்ம எடுத்துட்டா நமக்கு எவ்வளவு உணர்வு இது எனர்ஜி கிடைக்குன்றதை நம்மளே உணர்ந்துக்க வேண்டியதான். இன்னொன்னு இவர் பாலூட்டி, இவரும் திருக்கியும் பாலூட்டி ஒரே மாதிரி எனர்ஜி உள்ளதான். இருந்தாலும் திருக்க வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் லேட்டா உணவு எடுப்பாரு. அவரு அடியிலேயே மண்ணுக்கு அடியிலே கிடப்பாரு. அதனாலதான் அவர் 9வது இடத்துல வச்சிட்டோம். இவர் டாப்ல வச்சிருக்காங்க. வீரச்செயலான ஒரு உணவு எடுத்து எடுக்கிறாரு இவரு. இப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க நீங்க, எல்லாமே உணவு எடுத்துக்குது, அது எந்தெந்த உணவு எடுத்துக்குது? இவங்க எல்லாமே 70-80% என்ன லைக் பண்றாங்க, இவங்களுக்கு வந்து கனவா டேஸ்ட் தான் பிடிச்சிருக்கு. ஸ்குட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த கனவா டேஸ்ட் தான் எல்லாமே கனவா. அது என்னமோ மனுஷனுக்கு அதான் பிடிக்குது அந்த டேஸ்ட், மீனுக்கும் அதான் பிடிக்குது. 70% அந்த கனவாவை தான் விரும்பி அதை கேட்ச் பண்ண பாக்குறாங்க. இந்த சுறாவுக்கு அது இல்ல, இதுதான், அது வேற விட்டுருங்க. இவருக்கு திருக்கைக்கு அந்த அளவுக்கு கனவா கிடைக்காது. கனவா மேலோட்டமா வர்ற மீன். கனவாவும் அவ்வளவு லேசுப்பட்டது இல்ல. அது மண்ணுக்கு அடியில இருக்குங்களா? எது கனவா மேலதான் வரும். அவரு விசித்திரமானவர். அவரு என்ன செய்வாருன்னா, இந்த கனவா மட்டும் அவர் லேஸ் பட்டுல வாயால் அந்த மைய இப்படி கலக்கி விட்டுருவாரு, பிச்சிட்டு விட்டுருவாரு. அப்ப கருப்பு டார்க் ஆயிடும், கண்ணு தெரியாது. அதே மீறி அந்த மீன்கள்லாம் இதுதான் தேடுது. ஏன்னா இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற மீன் தான் தேடுது. அது மீறி எல்லா மீனுமே அதோட சின்ன பொருள் தான் எடுத்துக்குது. எல்லாம் சீரண சக்தி உள்ள போய் தான் சர்க்குலேஷன் ஆகும். இந்த சுறா தான் கடிச்சு சாப்பிடும். அடுத்தது மக்களுக்கு நீங்க என்ன தெரிவிக்க போறீங்க? அடுத்தது என்ன, இப்போ வந்து நம்ம நான்வெஜ் மீன் பார்த்து சொல்லிட்டோம். அடுத்து என்ன தெரிவிக்க போறோம்னாக்க வெஜ் மீன்கள் பார்த்து சொல்ல போறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், 2 எடுத்துக்கிற மீன்கள் சொல்ல போறோம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.